ஓகே மேடம், மேடம் ஸ்கேன் இருக்கு மேடம். ஸ்கேனில் ஒரு இதுவுமே இல்லை மேடம், எந்த ரெக்கார்டும் இல்லை. எஸ் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சில ஸ்கேன் சென்டர்கள் கர்ப்பிணிகளின் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பணம் பெற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத செயல்கள் அரங்கேறுவதாக புகார் எழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ்குமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரகசிய கள ஆய்வில் இறங்கினர். 2 கர்ப்பிணிகளை தங்களோடு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் குழு வாடிக்கையாளர் போல நோட்டமிட்டுள்ளனர். அவர்களை தொடர்பு கொண்ட ஒரு நபர் ஆதார் அட்டையோடு சேலத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணிகளோடு சேலத்திற்கு சென்று அவர்களை சந்தித்த இடைத்தரகர்கள் சிலர் சேலம் வீராணம் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். வீராணம் கோழிப்பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகிலுள்ள பசுபதி ஸ்கேன் மையத்திற்கு அதிகாரிகள் குழு அழைத்துச் செல்லப்பட்டது. அங்கு சென்றதும் அதிரடி ஆய்வில் இறங்கிய அதிகாரிகள் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்ததை விசாரணையில் கண்டுபிடித்தனர். மேலும் ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் முத்தமிழ், தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கலைமணி ஆகிய 2 பேரும் இந்த கிளினிக்கை நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் முசிறி, ஈரோடு மாவட்டம் சடையம்பாளையத்தைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு கருவில் உள்ள பாலினத்தை அறிய தலா 15,000 ரூபாய் வசூலித்ததும் தெரிய வந்தது. ஓகே மேடம், மேடம் ஸ்கேன் இருக்கு மேடம். ஸ்கேனில் ஒரு இதுவுமே இல்லை மேடம், எந்த ரெக்கார்டும் இல்லை. இதையடுத்து அந்த கிளினிக்கில் இருந்த ஸ்கேன் மிஷினை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் மருத்துவர், செவிலியர் மற்றும் 5 இடைத்தரகர்கள் மீது வீராணம் போலீசில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விதிமுறையை மீறி செயல்பட்ட ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவர் முத்தமிழ், செவிலியர் கலைமணி, உடந்தையாக செயல்பட்ட கிராம சுகாதார செவிலியர் அம்பிகா ஆகிய 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.